We are not afraid to visit the people. We are ready to face them. We have kept up our promises, and the Tamil Nadu people are again looking forward to elect DMK. And the Tamil Nadu people are very smart when it comes to politics. They have been noticing what all BJP and Delhi is doing to our Tamil Nadu. They are trying to enter Tamil Nadu through different ways. But our people of Tamil Nadu are very smart, so that they will give another chance for DMK. Direct message to the people. We believe in you, and I'm very sure you also believe in us. தேர்தல் அறிக்கை உடனுக்குடனான செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? தலைவர் நிறைய வீட்டில் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா தான் அந்த உடனடியான செயல்பாடுகள் நீங்க பார்க்க முடியும். நாங்க தொடர்ந்து தலைவர் தலைமையில தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறவங்க, மக்களை தினமும் சந்திக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய முதலமைச்சர் தான் எங்களுக்கு எடுத்துக்காட்டு, எங்களுடைய தலைவர் தான் எங்களுக்கு எடுத்துக்காட்டு, அவர் தான் எங்களுக்கு ரோல் மாடல். மக்களை சந்திக்கிறதுக்கு என்னைக்கும் நாங்கள் பயந்ததே கிடையாது. தினமும் மக்களை சந்திக்கிற ஒரு இயக்கம். மீண்டும் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பொழுது இதே காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்து அண்ணாவுடைய வீட்டுக்கு வந்து அவருடைய சிலைக்கு மரியாதை செஞ்சுட்டு வணங்கி நான் எங்களுடைய மக்கள் சந்திப்பு ஆரம்பித்தேன். இப்போ மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கும் அதை துவங்க இருக்கின்றேன். மகிழ்ச்சியாக இருக்கு, தைரியமாகவும் இருக்கின்றோம். புதிய வேட்பாளர்கள் நிறைய பேர் அறிவிச்சிருக்கோம்னா, புதிய வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கோம், பெண்கள் அறிவிச்சிருக்கோம், அது எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் மகிழ்ச்சியாக தான் பேசுகிறாங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான். புதியவர்களுக்கு இயக்கத்தில் நிறைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு, படித்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக அதற்கான ஆதரவையும் மக்கள் தெரிவிப்பாங்க.